இன்றைய அமெரிக்க, ஈரான், இஸ்ரேலிய போரை பற்றி சிறிது விவாதிப்போமா? என்ன சார் பிரச்சனை? ஏன் இதற்காக இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? அவங்க சண்டை போட்டா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நாம இருக்க முடியலையே. காரணம், இப்ப எல்லாமே குளோபலைஸ், எல்லாமே உலகமயம். அவங்க அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு ஒன்றும் விட முடியாது. ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு நபர். That man is a Donald Trump. Who is a Donald Trump? He is the president of America. என்னதான் அவருக்கு பிரச்சனை அப்படின்னா, 1979 அந்த வருஷம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் ஈரான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அன்றல அவங்க சொல்றபடி இங்கே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்க? ஈரான்ல. இப்ப அரபஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, துபாய், கத்தார், பக்ரைன், சவுத் அரேபியா, யுனைடெட் அரப்ஸ், இது மாதிரி நாடுகள் எல்லாம் இப்போ அமெரிக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ வெல்லஸ்லி பிரபு காலத்தில் எப்படி உங்கள் நாட்டை நான் பாதுகாத்துக்கிறேன், எங்களுடைய படை கொண்டு வந்து அங்கே வச்சுக்க, அந்த படைக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் காசு கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த படையை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு அவங்களும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த அரபு வளைகுடா நாடுகள் எல்லாம் அங்க என்ன எதுக்கு அவர் போயிருக்காருன்னா, எல்லா பிசினஸ், எவ்ரிதிங் கோயிங் ஆன் பிசினஸ், நத்திங், வேற பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம பெரியவனை காட்டணும், நாம பணக்காரன் ஆகணும், மற்றவங்க எல்லாம் கோமாளியா ஏமாளியா எல்லாத்தையும் ஏமாத்தணும் சார். அதுதான் நாம ஒரு பெரிய ஜாம்பவானுங்கிறத காட்டணும். உலக நாடுகள்லாம் நமக்கு அடிமையாக இருக்கணும், நாம் சொல்கிறபடி அவன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமெரிக்கா ஜாம்பவான் இருக்கார். அவங்க அந்த டாலரில் எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த அரபஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே தயாரற்றது யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. பட் ஈரான் only they cannot control the அமெரிக்கா. இதுதான் பிரச்சனையே. ஒரு 1979 ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்துச்சு. ஏன் நம்ம நாட்டில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நாம் உழைக்கிறோம், நாம் பிடிக்கிறோம், நமக்கு நாமளே ஒரு ஆட்சி செய்யணும்ல, அவன் சொல்லி நம்ம கேட்கணும்னு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அந்த ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அது வரல அடிமைப்பட்டு கிடந்த ஒரு மக்களுக்கு ஒரு ரோஷம் அப்படிங்கிறது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து வந்துட்டாங்க. அப்ப இருந்த அந்த ஒரு அமைச்சரை தூக்கி எரிஞ்சு இப்ப ரஷ்யா ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன், இது மாதிரி அந்த ரெவல்யூஷன் எல்லாம் வந்து அந்த ரெவல்யூஷன் மாதிரி தான் அங்கேயும் ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தனக்குத்தானே ஒரு ஆட்சியை நிறுவி 1979 ஸ்டில் இப்போ வரலும் இந்த அல்கொய்தா கொமினி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி ஆட்சி செய்து வந்தார். அதனால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாரமா இருந்தார். அவன் நம்ம சொல்லி கேட்கல, அவங்ககிட்ட பிசினஸ் வச்சுக்காதீங்க அப்படின்னு அவன் கூட்டாளிகிட்ட எல்லாம் சொல்றது, இந்த நேட்டோ நாடுகிட்ட எல்லாம் சொல்றது. ஏன் ஒரு பெரிய ஒரு முதலாளி சொல்றதா பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டுக்கிறான்ல. நாஷா நாடுகள், அரபு லீக், இப்படி அந்த லொட்டு லொஸ்கு எல்லாம் கேட்டு பொருளாதார தரத்தை வச்சு தடையை விதித்து விட்டார்கள். அவங்க டெக்னிக்கல் எஃபர்ட்ஸ், த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சயின்டிஃபிக் இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அந்த அட்வைஸ் எல்லாம்.
இப்போ நமக்கு தெரியலனா நம்ம பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கிட்ட கற்றுக்கணும், அந்த நாட்டுக்கு தெரியலனா நம்மக்கிட்ட வந்து கற்றுவாங்க. ஒரு இன்டர்சேஞ்ச் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஈரானில் கம்ப்ளீட்டாக அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அந்த சதியின் மூலமாக பொருளாதார தடையும் விதிக்கப்பட்டது, மற்ற அனைத்து தடைகளும் விதிக்கப்பட்டது. அதையும் மீறி இவர்கள் வந்து they are established, they are growth very well. அது இவங்களுக்கு அந்த பொறாமை வந்து வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு. அதனுடைய விளைவு தான் இந்த இத்தாலிய அமெரிக்க ஈரான் போர். அடின்னு அடிச்சு பார்த்தாங்க. ஒரு அல்கொய்தா கொமினி வந்து முடிச்சிட்டா ஒரு பங்கர் பஸ்ட் அப்படிங்கிற சொல்லி ஒரு பெரிய இதை இறக்கி அன்னைக்கு கொண்டு விட்டான். ஒருத்தர் கொண்டுட்டா அந்த நாட்டையே பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தான். இட் இஸ் டோட்டலி சேஞ்சு. பிகாஸ் அங்கே ஒரு 31 மாகாணம் இருக்கு. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனி இண்டிபெண்டன்ட் பவர் கொடுத்துட்டாங்க. நாங்கள் தலைமை சொன்னால் நீ கேட்கணும், நாங்கள் தலைமை உங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தால் நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபெடரேஷன், ஒரு 88 பேர் கொண்ட ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காரு. இப்போ நான் இதாயிட்டா அடுத்தாள் இதாயிட்டா அடுத்தாள், அப்படியே அந்த செயின் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். we cannot completely destroyed that kind of force அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு செயின், பெரிய செயின் இருக்கு. சின்ன சின்ன மிசில்ஸ், சின்ன அந்த ஏவுகணைகள்லாம் நிறைய பண்ணிக்கிடணும். அதனுடைய காஸ்ட்டு ரொம்ப கம்மி. ஆனால் அந்த ரேடார்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் போய் அட்டாக் ஆகும். அது மாதிரி அந்த அல்கொய்தா கொமேனியும் அந்த முப்படை தளபதின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அல்சாரி ஜானி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவரையும் கொண்டுட்டாங்க. அதுக்கடுத்து பரிஷியா அந்த அணு ஆயுத விஞ்ஞானிகள்லாம் தேடி கொண்டாங்க. இது மாதிரி நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க. இப்போ கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க இந்த ஈரானை இஸ்ரேலை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து இங்கே ஈரானை மட்டும் அடிக்கலை, லெபனானையும் அடிக்கிறாங்க. ஏன்னா லெபனானிலிருந்து இவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பை அடிக்கிறாங்க. அப்புறம் இவர் இந்த அமெரிக்கா உதவி நாடுகளாகிய இந்த அரபு கண்ட்ரிஸில் இவங்களுக்கு உதவுற நாடுகள் என்னது? துபாய், கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் அரபு, சவுத் அரேபியா, இது மாதிரி அந்த சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அவங்ககிட்ட கடன் வாங்கி இது வாங்கி அது வாங்கி நொடிஞ்சிருந்த நாடுகள். அவங்களுக்கு ஒரு தன்னைத்தானே வச்சு காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. அந்த படையை கொண்டு வந்து இவங்க நிறுத்தி அவங்களுக்கு கடன் கொடுத்து இவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கு. கடனை எல்லாத்தையும் கொடுத்து இந்த பத்திரமெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்கள்ல ஒரு சிலர் பெரிய ஜாம்பான்கள். கடன் கேட்டால் உங்கள் காட்டு பத்திரத்தை கொடுறா, உனக்கு எவ்வளோ வேணாலும் கடன் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அந்த நாடுகளெல்லாம் இவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. அப்புறம் சுற்றி அந்த படையை வச்சிருக்காரு. அதனால் அந்த படையை கம்ப்ளீட்டாக நீர்மூலமாகி ஒரே ஆள் 10 நாடுகளையும் ஒரே டைமில் அட்டாக் பண்ணார். அங்கே இருக்கிற இராணுவ தளத்தை எல்லாம் முடிச்சிட்டார். இஸ்ரேல் வந்து இவங்களுடைய எண்ணெய் வளங்களின் மீது அட்டாக் செய்யுது. அந்த எண்ணெய் வளங்கள் அட்டாக் செஞ்சதையும் இவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொய்யன்னு கோவம் வந்துருச்சு. நான் பிடிக்க போனது அதை தான் பிடிச்சி வியாபாரம் பண்ணலான்னு நீ அதையே ஒழிக்கிறிய அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அவர் செஞ்சிட்டார் அப்படின்னா, உடனே இவர் என்ன பண்ணார்? ஈரான் அதிபர் முஸ்தபா கொமைனி அந்த ஹேர்மஷ் வளைகுடா வழியாக தான் எல்லா கப்பலும் போகணும். அந்த வளைகுடாவை அமெரிக்காவுக்கு ஆதரவு தருகிற, அமெரிக்காவுக்கு இத்தாலிக்கு ஆதரவு தருகிற எந்த நாடுகளையும் இல்லை. அதனால் அங்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆகிப்போச்சு. கச்சா எண்ணெயினுடைய விலை தாறுமாறாக ஏறிட்டு போயிடுச்சு. இதுவரையிலும் ஒரு
ஒரு 1000 2000 கிலோமீட்டர் தூரம் தான் அடிக்கிற ஒரு ஏவுகணை வச்சுருந்தாங்கன்ட்டு இருந்தாங்க. நான் கம்ப்ளீட்டாக அவங்கள நீர் மூலமாக்கிட்டேன், அவங்க அது ஒன்றுமே இல்லை, நாட்டை அழிச்சிட்டேன், அவன் படையை அழிச்சிட்டேன், இதை அழிச்சிட்டேன், அதை அழிச்சேன்னு நெதன்யாவும் இவர் 2 பேரை கதை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவர்களுடைய யூகே மற்றும் யுஎஸ்ஏனுடைய ஒரு ஏவுதளம் ஒரு தீவில் இந்து மகா சமுத்திரத்தில் இருந்தது அந்த ஏவுதளம். அந்த ஏவுதளம் 4000 கிலோமீட்டருக்கு அந்த ஏவுதளத்தை அடிக்கிறதுக்கு டைகோ கார்ஷியா அப்படிங்கிற அந்த தீவின் பெயர். அங்கே போய் 4000 கிலோமீட்டர் தூரம் போய் அடிக்கிற அளவுக்கு 2 ஏவுகணை போச்சு. ஒன்று கீழே விழுந்துருச்சு, இன்னொன்று அங்கே போய் அட்டாக் பண்ண போகும்போது இதாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு 4000 கிலோமீட்டர் தூரம் இவங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லி ஆடி போயிட்டாங்க. அப்படின்னா இவர்களுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் யார், நாசா நாடுகள்லாம் ஐரோப்பாவில் இருக்கு, இத்தாலி, பிரான்ஸு, ஜெர்மனி, இந்த வெங்காயம் அந்த வெங்காயம் எல்லா நாடுகளையும் தோஷம் பண்ணிடலாம். அதனால் ஒரு பெரிய நடுக்கு எடுத்துக்கிச்சு. இவர் கேர்முஷ் மலைக்குடா வழியாக உங்கள் கப்பல்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஃப்ரெண்டு கப்பல்கள் எல்லாம் இந்தியாவுக்கு கப்பல் வந்துச்சு, சைனாவுக்கு போச்சு, மற்ற நட்பு நாடுகள்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் 48 மணி நேரத்தில் நீ துறக்கலை அப்படின்னா நடக்கிறதே வேறு, உன்னுடைய மின் நிலையங்களை எல்லாம் தகர்ப்போம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டார். உடனே இவர் என்ன அறிக்கை விட்றாரு தெரியுமா? முஸ்தபா குமேனி, நீ எங்களுடைய மின் நிலையங்களை தாக்கினால் இங்கே இருக்கிற தண்ணி, நீங்கள் கடலிருந்து எடுத்து குடிக்கிறீங்களே தண்ணி, அந்த கடல் நீரை சுத்தமாக்கும் அந்த இதை அடிச்சிருவோம், உங்கள் ஐடி ஃபீல்டு கம்ப்ளீட்டாக அடிச்சிருவோம், நீங்கள் எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறியோ இந்த அரபு வளைகுடாவட்டங்களை கம்ப்ளீட்டாக உங்களுடைய இது பூரா நிர்மூலமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிரறிக்கை வந்த உடனே இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு 5 நாள் போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்று அறிவிச்சிருக்காரு. பார்த்தீங்களா ஐயா எப்படி இருக்கு இந்த பொழப்பு? அவன் பாட்டில் அவன் பொழைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறானுங்க. யாரோ ஒருத்தருக்காக சண்டை பண்ணுறது இன்னைக்கு உலகத்து லெவலில் ஹோட்டலில், கேஸில் எண்ணெய் வேலை தாறுமாறையாக ஏறி போயிடுச்சு. எல்லா பொருள்களும் ஏறிக்கிட்டு இருக்குது. இதற்கு விடிவு காலம் பிறப்பது எப்போது? மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுக்கான அப்டேட் செய்திகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.